இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மொச்சை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு குழம்பு தான். இத பண்றதுக்கு ஃப்ரெஷ் மொச்சக்காய எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அதோட குக்கர்ல ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 1, 4, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து சேர்த்துக்கணும். அதோட இந்த ஃப்ரெஷ் மொச்சக்காயும் எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து குக்கர்ல 1 விசில் இல்லைன்னா 2 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். குக்கர்ல நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில கடுகு, ஜீரகம் தாளிச்சுட்டு அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இதுலயும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் ஜீரகமும் நமக்கு எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருந்த தக்காளியும் கொஞ்சம் சேர்த்து இதோட நல்லா வதக்கிட்டு ஒரு கத்திரிக்காயும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரியான 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கடைசியா குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு லேசா வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கர்ல வேக வச்சிருந்த மொச்சை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் அந்த தண்ணியோடயே சேர்த்து இதுல நல்லா ஒரு கொதி விட்டுறணும். காய்கறி, மசாலா இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கும் போதே உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு கடைசியா தேங்காவோட ஜீரகமும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு இந்த குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லேசா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுறணும். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குழம்ப சூடான சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லனா மொறு மொறுன்னு தோசை சுட்டு அதுக்கு இதை சைட் டிஷ்ஷா வச்சு கூட சாப்பிடலாம். இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேவரட் ஆன காம்பினேஷன் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.